الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் பெருமானாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக அவருடைய கொள்கைக்கு பின்னால் இடம்பெற்று வருகின்ற சஹாபாக்கள் பற்றிய வரலாற்று சம்பவங்களின் தொடரிலே 4 கலீஃபாக்களின் வரலாறு முழுமையாக நாங்கள் பேசியிருந்தோம். இறுதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி காலத்தில் இடம்பெற்ற அரசியல் குழப்பங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவரோடு பேசியிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இன்று அதனுடைய குறிப்புகளும் இப்போது உங்களுக்கு வழங்கப்படுகின்ற டியூட்டிலே இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று நாங்கள் பார்க்க இருப்பது சஹாபாக்கள் வாழ்வில் இருந்து சிதறிய முத்துக்கள் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிற தலைப்பு நபித்தோழர்களின் தொழுகை. நபித்தோழர்கள் சஹாபாக்களினுடைய உயிரோட்டமிக்க தொழுகை முறைகள் எப்படி இருந்தன, அவர்களுடைய தொழுகை விவகாரங்களில் அவர்கள் எப்படி கவனம் செலுத்தினார்கள், எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான உயிரோட்டமான தொழுகைகளை தொழுதார்கள் என்பது தொடர்பாக நபித்தோழர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எஞ்சியிருக்கக்கூடிய 5 தினங்கள் இன்னும் இருக்கின்றன. அந்த 5 தினங்களிலும் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு ஒவ்வொரு தலைப்பின் கீழால் சஹாபாக்களின் வரலாற்றை நாங்கள் தொகுத்து நோக்க இருக்கின்றோம். மிக முக்கியமான தலைப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று உயிரோட்டமான தொழுகையும் நபித்தோழர்களும் என்ற தலைப்பிலே சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எங்களுடைய தொழுகைகளையும் இந்த ரமலானில் உயிரோட்டம் மிக்கதாக ஆக்கிக் கொள்வதற்கு உதவும் என்ற அடிப்படையில் நாம் பேசுவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்ணீரால் நனைந்த தொழுகைகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தினுடைய முதல் கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போதும் சாஃப்ட் ஹார்ட்டட் என்று நான் சொன்னேன், மென்மையான இதயம் கொண்டவராக இருந்தார்கள். அவர்களுடைய தொழுகை இறை அன்பின் காரணமாக, இறை அச்சத்தின் காரணமாக கண்ணீர் மல்க மல்க தொழுகின்ற ஒருவராகத்தான் அவருடைய தொழுகைகள் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சம்பவம் ஏற்கனவே நாங்கள் படித்த சம்பவம், எனவே விரிவாக நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த இறுதி சந்தர்ப்பத்திலே அவர்களால் தொழுகை நடத்துவதற்கு செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழுகை நடத்துமாறு பணித்த போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கூற்றுத்தான் எங்களுக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தந்தை அபூபக்கர் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர். அவர் உங்களுடைய இடத்திலே நின்று குர்ஆனை ஓதினால் அவர் அழுகின்ற சத்தம் தான் கேட்கும், தொழுகின்ற சத்தம் கேட்காது. அதனால் பின்னால் நிற்கக்கூடிய மக்கள் அவருடைய ஓதலை கேட்க முடியாத அளவுக்கு அவர் அழுவாரே, அவரையா நீங்கள் தொழுவிக்க சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட அந்த சந்தர்ப்பம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே இதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை தான் தொழுகையிலே இறை அச்சத்தோடு இறைவனின் வார்த்தைகளை உணர்ந்து நாங்கள் ஓதுவது, அதனால் இறை அச்சத்தோடு நாங்கள் தொழுவதால் அழுகின்ற அந்த நிகழ்வுகளும் உயிரோட்டமான தொழுகையின் அடையாளங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அப்படி உயிரோட்டமான ஒரு தொழுகை அவர்கள் தொழுவதாக புகாரியிலே வரக்கூடிய அந்த செய்தி எங்களுக்கு தெரிவிக்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? இறுதி வரிசை வரை கேட்ட தேம்பல் சத்தம். இரண்டாவது கலிஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தைரியத்துக்கும் வீரத்துக்கும் பெயர் பெற்ற ஒருவர் என்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவரை கண்டால் ஷைத்தான் இன்னொரு பாதையில் போகிறான் என்று நாங்கள் படித்தோம். ஆனால்
அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் வந்து நின்று விட்டார். தொழுகைக்காக வேண்டி வந்து அவர் தக்பீரை கட்டிவிட்டால் ஒரு சிறு குழந்தையை போல அழ ஆரம்பித்து விடுவார் என்று நபித்தோழர்கள் வர்ணிக்கிறார். பெரிய வீர சகாம். அவரை கண்டால் ஷைத்தானே விரண்டோடுகின்ற அளவுக்கு தைரியமும் வீரமும் கொண்ட ஒருவர், மிக ஆஜான பாகுவான தோற்றத்தை கொண்ட ஒருவர், கம்பீரமான வசீகரமான உடல் அமைப்பை கொண்ட ஒருவர். ஆனால் அவருடைய தொழுகை நேரம் வந்து விடுகின்ற போது குழந்தையை போல அவர் மாறிவிடுகிறார். அழுகின்ற விடயத்தில் அவர் மிக அதிகமாக அழக்கூடியவராக இருந்தார் என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தி, அடிக்குறிப்பு செய்தி ஒன்று வருகிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுபஹுடைய தொழுகையை ஜமாத்தாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் சூரா யூசுஃபை ஓதுகிறார்கள் அல்லது சூரத்துல் ஹஜ்ஜை ஓதுகின்றார்கள். இப்படியான சில முக்கியமான சூறாக்களை ஓதுகின்ற போது அவர்கள் அழுது அழுது தொழுவித்தார்கள். அவர்கள் அழுத அழுகையின் சத்தம் பள்ளிவாசலிலே இறுதி சஃபிலே நின்று கொண்டிருந்தவர்களுக்கு கேட்கின்ற அளவுக்கு மிக அதிகமாக இருந்தது. அந்த காலத்திலே ஒளி வாங்கி செட்டப் எதுவும் கிடையாது, ஸ்பீக்கர்ஸ் எதுவும் கிடையாது. அப்படி இருந்தும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அழுகையினுடைய சத்தம் இறுதி சஃபிலே நிற்பவருக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அது ஒரு குறிப்பிட்ட அளவு சஃப்புகள் தான் இருந்திருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நன்கு விரிவடைந்து நிறைய பேர் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலே கடைசி சஃப்பு வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அழுகையின் சத்தம் கேட்டது என்று வரக்கூடிய இந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கிறது. அவர்கள் இவ்வாறான சூறாக்களை ஓதுவார்கள். சூரா யூசுப், சூரா ஹஜ் போன்ற அத்தியாயங்களை ஓதுவார்கள். தொழுகையிலே அவர்களுடைய அழுகையின் சத்தமும் தேம்பலும் பள்ளிவாசலிலே இருக்கின்ற இறுதி வரிசை இறுதி சப்பிலே இருக்கிற மனிதர்களுக்கு கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் அழுதார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்திகள் எங்களுக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒருவர் வீரர் என்பது அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்ல, ஒருவர் அதிகாரம் மிக்க ஆட்சியாளர் என்பது அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்ல. அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற போது பணிந்து மிகவும் ஒரு குழந்தை நிற்பது போன்றுதான் இந்த சஹாபாக்கள் நின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அளவுக்கு மிக முக்கியமான சஹாபாக்களை இவ்வாறு தொழுகையிலே உயிரோட்டம் காட்டியிருப்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலே எப்படி இந்த தொழுகை இருந்தது என்கின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் மிக அதிகமாக ஒரு ஆணை ஓதக்கூடிய ஒரு நபித்தோழராக இருந்திருக்கின்றார். மூன்றாவது கலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக நீண்ட நேரம் இரவு தொழுகைகளை தொழுவார். அப்படி தொழுகின்ற போது ஒரு ஆணுடன் அவர்களுக்கு இருந்த நெருக்கமும் பிணைப்பும் ஈடு இணையற்றதாக இருந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு தொழுகையில் கியாமுல் லைல் தொழுகையில் நின்று வணங்கும் போது ஒரே ரக்காத்திலேயே குர்ஆனினுடைய பெரும் பகுதியை ஓதி முடிப்பார்கள். சிலருடைய கருத்துப்படி அவர்கள் மிக நீண்ட நேரம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரே ரக்காத்தில் மிக நீளமான கியாமுகளை செய்து கால் வலிக்க வலிக்க நின்று பெரும்பகுதி குர்ஆனை அர்த்தம் விளங்கி அழுது ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற கருத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுடைய உடல் சோர்வடைந்திருந்தது, தாங்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய உடலிலே வலிகள் ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் அவருடைய ஆத்மா, அவருடைய உணர்வுகள் சோர்வடையவில்லை. அதே நேரம் அவர்கள் மிக அழகான முறையிலே அந்த தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக குர்ஆனிலே வரக்கூடிய மௌத்து சம்பந்தமான வசனங்கள், அதே போன்று குர்ஆனிலே வரக்கூடிய கபருடைய வாழ்க்கை தொடர்பான விடயங்கள் எல்லாம் வருகின்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அதிகமாக ஏங்கி அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று சம்பவங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருக்கலாம், இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருக்கலாம், மூன்றாவது கலீஃபா
உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் நாங்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இவ்வாறான ஒரு முன்மாதிரியை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் அனைவரும் தொழுகையிலே பெரும் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். உயிரோட்டம் மிக்க தொழுகைகளை தொழுவதிலே அவர்கள் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நான்காவது கலீஃபா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொழுகையும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லா சஹாபாக்களுமே அந்த தொழுகையை உயிரோட்டம் மிக்கதாக தொழுவதிலே மிகவும் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான்காவது கலீஃபாவாக இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை நேரம் வந்து விடுகின்ற போது தன்னுடைய ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையையே மறந்து விடுகின்றார். அப்படியே அந்த தொழுகையிலே லயித்து போய் தொழக்கூடிய ஒரு வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தொழுகைக்கான நேரம் நெருங்க நெருங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய முகத்திலே ஒரு பதட்டம் தோன்றிவிடும், வெளிர ஆரம்பித்து விடும். உடலிலே லேசான ஒரு பதட்டமும் நடுக்கமும் ஏற்பட்டுவிடும். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட மக்கள் கேட்பார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? தொழுகை நேரம் வருகின்ற போது ஏன் நீங்கள் இவ்வளவு பதற்றம் அடைய வேண்டும்? சாதாரணமாக ஒரு நாளைக்கு 5 தடவைகள் வந்து போகின்ற ஒரு நிகழ்வு தானே. தொழுகையினுடைய நேரம் வருகின்ற போது ஏன் நீங்கள் இப்படி பதற்றம் அடைய வேண்டும்? ஏன் உங்களுடைய உடல் நடுங்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பதில் மிக முக்கியமானது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இன்னா அரதுனல் அமானத, அல்லாஹ் தஆலா இந்த அமானிதம் என்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை, பகுத்தறிவு என்கின்ற ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கிறான். இந்த மலைகளின் மீது அல்லாஹ் தஆலா சுமத்திய போது, இந்த வானத்தின் மீது, இந்த பூமியின் மீது அல்லாஹ் தஆலா இந்த அமானிதத்தை சுமத்திய போது அவைகள் எல்லாம் மறுத்துவிட்டன. இப்படி ஒரு அறிவு எங்களுக்கு வேண்டாம். யா அல்லாஹ், நீ சொல்வதை செய்துவிட்டு போகின்ற படைப்புகளாக நாங்கள் இருந்து விட்டு போகிறோம். எங்களுக்கு இந்த பகுத்தறிவு என்கின்ற அமானிதம் வேண்டாம் என்று இந்த அமானிதத்தை மறுத்துவிட்டன. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் வஹமலஹல் இன்சான், நாங்கள் அதனை சுமந்து கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றானே. இந்த வசனம் தான் எனக்கு தொழப்போகின்ற போது நினைவுக்கு வரும். ஒவ்வொரு தொழுகைக்கு அதான் சொல்லுகின்ற போதும் இந்த குர்ஆன் வசனம் எனக்கு நினைவுக்கு வரும். வானங்கள், பூமி, மலைகள் ஏற்க மறுத்த ஒரு பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோமே, இதற்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் பதில் சொல்லி ஆக வேண்டுமே என்ற உணர்வு எனக்கு மேலிட்டு விடும். எனவே அதற்கு பிறகு எப்படி இவ்வளவு பெரிய அமானிதத்தை சுமந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே போய் மறுமொழி சொல்ல போகிறோம் என்ற நினைவு வந்ததும் என்னுடைய தொழுகைகள் உயிரோட்டமாகி விடுகின்றன. எனவேதான் அந்த பெரும் அமானிதத்தை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் எனக்கு இந்த நடுக்கமும் பயமும் வந்து விடுகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்ற போது நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், அவன் அநீதி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்றுதான் அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். எனவே இந்த வசனம் தான் எனக்கு நினைவு வருகிறது. இதை நான் ஒவ்வொரு தொழுகையின் போதும் எனக்கு உயிரோட்டம் ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு தொழுகையினுடைய அழைப்பு விடுக்கப்படுகின்ற போதும் நான் இதைத்தான் சிந்திக்கிறேன். அல்லாஹ் தஆலா சுமத்திய ஒரு பெரும் அமானிதத்தை, வானங்கள், பூமி, மலைகள் சுமக்க மறுத்த அந்த அமானிதத்தை நாம் சுமந்திருக்கிறோமே. நமக்கு அல்லாஹ் தந்த பகுத்தறிவை கொண்டு அல்லாஹ்வை சரியாக வணங்கி இருக்கிறோமா? அவன் தந்த பொறுப்புகளை எல்லாம் முறையாக நிறைவேற்றி இருக்கிறோமா என்ற எண்ணம் எனக்கு மேலிட்டு விடும். எனவே நான் அழுது விடுகிறேன், நடுங்கி விடுகிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. எனவே இந்த 4 பெரும் கலீஃபாக்களினுடைய தொழுகையிலும் அப்படியான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். தப்சீர் அல் குர்துபி, ஹில்யத்துல் அவுலியா போன்ற நூல்களிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த செய்தி பதிவாயிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். 5வது முக்கியமான ஒரு சம்பவம், உப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்புகள் துளைத்தும் கலங்காத தொழுகையை தொழுதவர்கள். உப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான தொழுகையை தொழுதார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. தாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய படை பிரிவு,
தாத்துரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய படைப்பிரிவை அனுப்புகின்றார். அதிலே பல சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அதிலே உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், இஸ்லாத்தினுடைய முதல் தியாகி சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், இந்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த தாத்துரிகா போராட்டத்திலே கலந்து கொள்கின்றார். இப்போது ஹிராசா என்ற ஒரு பணி இருக்கு. ஹிராசா என்று சொல்வார்கள் அரபியில், காவல் காக்கின்ற பணி. இரவு நேரங்களிலே படைப்பிரிவுகள் போனால் எல்லோரும் தூங்க முடியாது. 2 பேர் 3 பேர் காவலுக்கு இருக்க வேண்டும், மற்றவர்கள் தூங்க வேண்டும். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அடுத்தவரை எழுப்பிவிட்டு இவர் தூங்க வேண்டும். இப்படி ஷிஃப்ட் அடிப்படையிலே ஒருவர் பின் ஒருவராக கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே கண் விழித்து காத்திருக்கின்ற நேரத்திலே என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு அவர்தான். அந்த கண் விழித்து காத்துக் கொண்டிருக்கிறவர் தான் ஹிராசா என்று சொல்லுவாங்க. இஸ்லாமிய படைப்பிரிவுகளிலே ஹிராசாவுடைய டியூட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆக்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நீங்க 2 பேரும் ஹிராசா, அந்த 2 பேரை பொறுப்பு போட்டா ஒரு ஆள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பார், அடுத்த ஆள் காவல் காத்துக் கொண்டு இருப்பார். தேவையில்லை அடுத்த ஆள் எழுப்புவார், மற்ற ஆக்கள் எழுப்ப மாட்டான், மற்ற ஆக்களை தூக்க விட்டுருவாங்க. அடுத்த நாள் பகலையில அவங்களுக்கு ரெஸ்ட் ஒன்று இருந்தால் தான் போர்க்களத்தில் சரியாக நிற்கணும். எனவே அந்த மாதிரியான ஒரு ஹிராசா பணி இருந்தது. இந்த தாத்துரிகா போராட்டத்திலே உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹிராசா பொறுப்புக்கு, காவல் காக்கின்ற பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு இரவு. அந்த நேரத்திலே 2 பேரும் சொல்கிறார்கள், 2 பேரும் கண்வழிக்க தேவையில்லை, ஒரு ஆள் தூங்குவோம், மற்றால் காவல் காத்துக் கொண்டிருக்கும். காவல் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் நாங்கள் சும்மா இருக்காமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் இருந்தாலும் தொழுது கொண்டிருப்போம், இரவு தொழுகையை தொழுது கொண்டிருப்போம், கியாமுல் லைலை தொழுது கொண்டிருப்போம். ஏதும் ஆபத்துகள் நடந்தால் மற்றவரை எழுப்புவோம் என்று முடிவு செய்கிறார். இந்த முடிவின்படி 2 பேரும் முடிவெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்கிறார்கள், எனக்கு அருகிலே நீங்கள் தூங்குங்கள், நான் அருகிலே தொழுவேன். தொழுது கொண்டிருக்கின்ற போது ஏதாவது ஆபத்துகள் நேர்ந்தால் உங்களை எழுப்புவேன் என்று சொல்லிவிட்டு தொழ ஆரம்பித்து விட்டார். தொழுது கொண்டிருக்கின்ற போது உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி எதிரிப்படையிலிருந்து அம்புகள் எறியப்படுகின்றன, அம்புகள் வீசப்படுகின்றன. அப்போது உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே முதலாவது அம்பு ஒன்று வந்து பாய்கிறது, பாய்ந்து குத்தி கொண்டு நிற்கிறது. உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதி தொழுது கொண்டிருந்தார். அந்த வசனங்கள் பேசிய கருத்திலே லயித்து போயிருந்தார், அது பேசிய அந்த சிந்தனையிலே மூழ்கி போயிருந்தார். அதற்கு மேல் அவர்கள் அந்த தொழுகையிலே மிக உயிரோட்டமான முறையிலே தொழுது கொண்டிருந்ததால் எதிரியில் வீசிய அந்த அம்பு அவர்களுடைய உடம்பை பதம் பார்த்ததை தவிர அவருடைய உயிருக்கு எந்த வேதனையும் கொடுக்கவில்லை. வேதனை இருந்திருக்கும், அதை அவர் உணரவில்லை. ஏனென்றால் அவருடைய உணர்வுகள் அனைத்தும் வேறொரு விஷயத்தில் லயித்து போயிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். நமக்கும் அப்படி நடக்கும். சில நேரங்களிலே நாங்கள் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயத்துல மூழ்கி இருக்கிற போதும் நமக்கு நடந்த சில விஷயங்களை நம்ம கணக்கெடுத்திருக்க மாட்டோம். விளையாடி கொண்டு இருப்போம், நல்லா விளையாடி கொண்டு வீட்டை வந்து பார்த்தால் காலிலே காயம் இருக்கும், அது அடிபட்டிருக்கும், ஆணி குத்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நாங்கள் கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த விளையாட்டுற இன்ட்ரெஸ்ட். இதை மாதிரி நமக்கு எது இன்ட்ரெஸ்டோ அப்படி இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்தில் இருக்கிற நேரம் நமக்கு நடக்கின்ற சில வலிகள் வேதனைகள் கூட நமக்கு தெரிவதில்லை. ஆனால் சஹாபாக்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எதில் இருந்தது? தொழுகையில தான் இருந்தது, அந்த உயிரோட்டத்தில் தான் இருந்தது. இதனால் தான் உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உடம்பிலே அம்புகள் வந்து எய்யப்பட்ட போதும் துளைத்த போதும் அதனை ஒரு கையினால் இப்படி புடுங்கி வீசிவிட்டு அவர்கள் தொழுகையை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு 2வது தடவையாகவும் அவருடைய உடம்பிலே ஒரு அம்பு வீசப்படுகிறது, அதையும் புடுங்கி வீசிவிட்டு தொழுது கொண்டிருக்கின்றார்கள். 3வது முறையாகவும் அவர்கள் அம்பு வீசப்படுகிறது, அதனை புடுங்க முடியாத ஒரு நிலை. பிறகு அப்படியே ஒப்புவுக்கு போய் சுஜூதுக்கு போய் தொழுகையை முடிக்கிறார்கள். முடித்துவிட்டு பக்கத்தில் இருந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்புகின்றார்கள். அப்போது அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து பார்க்கிறார்கள், இரத்தம் அவருடைய உடம்பை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று யோகித்துக் கொள்கிறார்கள். ஏன் என்னை எழுப்பவில்லை என்று கேட்டார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் இப்படி இந்த சூறாக்களை ஓதி தொழுவித்துக் கொண்டிருந்தேன், அதிலே லயித்து போயிருந்தேன், அந்த தொழுகையினுடைய இன்பம் எனக்கு இந்த வழிகளை கூட
தடுத்து விட்டது என்ற கருத்தை பிஷர் அவர்கள் சொல்கிறார்கள். பின்னர் 2 நபித்தோழர்கள் இணைத்து அந்த எதிரிப்படையின் மீது சரமாரியான தாக்குதலை வழங்கிவிட்டு மீண்டும் அம்மாரிபுடைய ஆசிர் ரலியல்லாஹு அவர்கள் தொழ ஆரம்பித்து விட்டார்கள். பிஷர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முதலுதவி செய்யப்பட்டு அவர்கள் தூங்க ஆரம்பித்தார்கள். இந்த சம்பவம் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம், ஹசன் தரத்திலே உள்ள ஒரு சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களினுடைய தொழுகை ஆர்வம், தொழுகையிலே அவர்கள் காட்டிய ஈடுபாடு, அவர்களுக்கு இருந்த அந்த உணர்வு எப்படிப்பட்டது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது? அசைவற்ற தூண் போன்று நின்று தொழக்கூடிய ஒருவராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இளைய தலைமுறையில் வந்த நபித்தோழர்களில் முக்கியமான ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மூத்த சஹாபி, ரசூலுல்லாஹ்வோடு நேரடியாக வாழ்ந்தவர். அவருடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இளம் சஹாபி. ரசூலுல்லாஹ் இருக்கின்ற போது சின்ன பிள்ளையா இருந்தார். அப்ப அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் வயது நபித்தோழர்களில் ஒருவர். தொழுகையிலே குஷூவோடு, ஹுதுவோடு, உள்ளச்சத்தோடு, பணிவோடு தொழுவதற்கு உதாரண புருஷராக சொல்லப்பட்ட ஒருவர் தான் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் தொழ ஆரம்பித்து விடுகின்ற போது தொழுகையிலே நின்றார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மறந்து உலகத்தினுடைய அத்தனை விடயங்களையும் ஈடுபாட்டை குறைத்து, குறிப்பாக இந்த தொழுகைகள் எல்லாம் பரது தொழுகைகளை சொன்ன நபிமொழிகள் அல்ல, இரவு தொழுகை, நபில் தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளை தொழுகின்ற போதுதான் இப்படி மெய் மறந்து தொழுத சம்பவங்கள் இருக்கின்றன. பரது தொழுகையிலே இமாம ஜமாத்தா தொழுகின்ற போது, இமாமை பின்பற்றி தொழுகின்ற போது இந்த சம்பவங்கள் நடைபெற்றது குறைவு. பெரும்பாலும் நான் சொல்லுகின்ற இந்த உயிரோட்டம் இந்த தொழுகை என்பது இரவு தொழுகை தான். அதிகமாக இரவு தொழுகைகள் அல்லது பகல் நேரத்திலே தொழுகை, இந்த சுன்னத்தான தொழுகைகள் தனியே லைட்டு போய் இறைவனோடு உரையாடி நீண்ட நேரம் தொழுகின்ற சுன்னத்து தொழுகைகளில் தான் இப்படி இந்த உயிரோட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். பரந்த தொழுகைகள் சற்று அவசரமாக தொழுவிக்கப்படும். இமாம் ஜமாத்திரோடு நாங்கள் தொழுகின்ற இமாமுடைய சத்தங்களுக்கு செவிமடுத்து நாங்கள் உணர்வோடு நின்று தொழுவோம். ஆனால் தனியே தொழுகின்ற போது இந்த உணர்வு சற்று வித்தியாசமாக இருக்கு. அந்த அடிப்படையிலே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக நின்று விட்டால் மிக நீண்ட நேரம் ஓதி 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 நின்று தொழுவார். அதனால் ருக்கு சுஜூதுக்கு போவார்கள். ருக்கு சுஜூதிலே மிக நீண்ட நேரம் அப்படியே நின்று விடுவார். அதிலே தஸ்பீஹாத்துகளை, திக்ருகளை, ஔராதுகளை, துஆக்களை ஓதிக்கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் தோட்டத்திலே, அவருடைய பல தோட்டத்திலே நின்று சில நேரங்களிலே, இந்த காலை நேரங்களிலே நீண்ட நேரம் தனியான சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கின்ற போது இவர் ஒரு சிலை போன்று நினைத்து அவருடைய உடம்பிலே பறவைகள் வந்து ஓய்வெடுத்து செல்கின்ற அளவுக்கு நீண்ட நேரம் அவர்கள் அந்த சுஜூதுகளை, ருக்கூஅலை, நிலைகளை நீட்டி மிக நீண்ட நேரம் தொழுதார்கள் என்று இவர்களுடைய வரலாற்றில் அப்படி தொழுது. அவ்வளவு நேரங்களை ஒதுக்கி ஆத்மார்த்தமான அந்த தொழுகை. அவர் இப்படியே நின்று விட்டார்கள் தக்பீரிலே, மெய் மறந்து அந்த உணர்வோடு அவர் நிற்பார். ருக்குவுக்கு போனால் அப்படியே நிற்பார், சுஜூதுல போனால் நீண்ட நேரம் அதிலே தாமதிப்பார். அந்த தோட்டத்துக்கு வரக்கூடிய சில பறவைகள் கூட அசையாத ஒரு சிலை போன்று கண்டி அவருடைய உடம்புக்கு மேலே வந்து நின்று விட்டு போகும் என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக இவர் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை மக்காவிலே காபா முற்றுகையிடப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கூட காபாவிலே தொழுது கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே கற்கள் வீசப்பட்டு கலவரம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலும் கூட எந்த சலனமும் இல்லாமல் அவர் அதனை பொருட்படுத்தாமல் தொழுது கொண்டிருந்தார். அந்த அளவுக்கு ஒரு தூண் போன்ற ஒரு அசைவற்ற நிலையிலே நின்று நீண்ட நேரம் இரவு வணக்கங்களிலும் பகல் வணக்கங்களிலும் சுன்னத்து தொழுகைகளிலும் இவர் ஈடுபட்டு இருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அசைவுகளை குறைத்து ஈரோட்டமான ஒரு தொழுகையாக அவருடைய தொழுகைகள் அமைந்திருந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். சியர் ஆலாமின் நுபலா என்று வரக்கூடிய இமாம் தஹவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நல்ல மனிதர்களின் வரலாற்று தொகுப்பு என்ற விடயத்திலே இந்த அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவருடைய தொழுகையை பற்றி பேசுகின்ற போது இந்த சம்பவம் பதிவாயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதை பற்றி நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன.
அதிலே அவருடைய தொழுகையோடு சம்பந்தப்பட்ட மிக பிரபலமான ஒரு சம்பவம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவனச்சிதைவு இல்லாமல் தொழுவதைத்தான் விரும்பினார்கள். தொழுகின்ற போது நம்முடைய கவனத்தை சிதற வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையோடு மறுமை பற்றிய சிந்தனையோடு என்னுடைய தொழுகைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே உறுதியாக இருந்த ஒருவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒரு நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு சொந்தமான ஒரு பேரிச்சமர தோட்டத்திலே, அழகான ஒரு தோட்டம், அடர்ந்த ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டம், அதிலே போய் தொழுது கொண்டிருக்கின்றார். தொழுது கொண்டிருக்கின்ற போது அப்படித்தான் நாங்கள் தொழுது கொண்டிருப்போம், சின்ன ஒரு விஷயம் நம்மளோட கவனத்தை சிதறடிச்சு. தொழுகை உயிரோட்டமாக்குறதுல இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்முடைய சிந்தனையை தடுக்கக்கூடிய இடங்கள்ல நின்று தொழக்கூடாது. உதாரணமாக ஒரு ரூம்ல நின்று தொழுகிறோம், கலர் கலராக டிசைன் போடப்பட்ட சுவர்கள் இருக்கிறது, வித்தியாசமான பெயிண்ட் அடிக்கப்பட்ட சுவர்கள் இருக்கிறதுனால் அங்க நின்று தொழுகின்ற போது சில நேரம் நம்முடைய சிந்தனை அந்த டிசைனுக்குள்ள போய்க்கும். இந்த முசல்லாக்கள்ல தொழுகிற நேரம் கவனமாயிடும், விரிப்புகள்ல தொழுகிற நேரம் அதுல சில சித்திரங்கள் உருவங்கள் இந்த எம்ப்ராய்டிங்ல போடப்பட்டிருக்கு, நூலால மக்காவுடைய படம், மதீனாவுடைய படம், மஸ்ஜித் அக்ஸாவுடைய படம், இன்னும் ஏதாவது போடப்பட்டிருக்கு. அதுகளை தொழக்கூடாது. ஏன் தொழக்கூடாது? அதுல இருக்கிற உருவம், அதுல இருக்கிற படங்கள் எங்களுடைய சிந்தனையமா நல்ல பிளேனா இருக்கிற முசல்லாக்கள்ல தான் தொழும். டிசைன் போட்ட முசல்லாக்களை நாங்கள் தவிர்த்து பிளேனாக இருக்கக்கூடிய அல்லது வேறு சிந்தனையை திருப்பாத முசல்லாக்களாக இருந்தால் அந்த விரிப்புகளில் தொழுவதுதான் சிறந்தது உயிரோட்டத்துக்கு. ஏன்னா நம்மளோட உயிர் நீண்ட நேரம் தொழுகின்ற போது சிந்தனையை திருப்புறதுக்கு அது ஒரு காரணமாகும். அதே மாதிரி தான் தொழுகைக்கு வருகின்ற போது அணிந்து வருகின்ற ஆடை, தொழுகைக்கு வருகின்ற போது அணிந்து வருகின்ற ஆடையில் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும். நிறைய எழுத்துக்கள் போட்டு டிசைன் போட்ட இப்ப வரக்கூடிய டிசைன் ஷர்ட்டுகள் டிஷர்ட்டுகள் எல்லாம் அணிந்து கொண்டு தொழ வருகின்ற போது நம்மட தொழுகை பிரச்சனை இல்லை, நமக்கு பின்னால் நின்று தொழுகிறார்களோட தொழுகையை அது திசை திருப்பிவிடும். ஏதாவது ஒரு எழுத்து போட்டீங்கன்னா சுஜூது கவர் டிஷர்ட்ல இருக்கிற எழுத்து கூட அது ஒரு வாசகம் ஒன்று போடப்பட்டி அதை டக்கன்று பின்னால் நினைக்கிறவர கண் வாசிச்சு அப்ப அவரோட சிந்தனை திரும்பி அந்த பாவனை நமக்கு தான். ஆகவேதான் தொழுகைக்கு வருகின்ற போது மரியாதையான ஒழுங்கான நல்ல ஆடைகளை நாங்கள் அடைந்து வருவது சிறந்தது. அப்படியான ஆடைகளை போடுற ஹராம் இல்லை, ஆகமானதுதான். ஆனாலும் அந்த ஆடைகளை தொழுகைக்கு வருகின்ற போது தவிர்த்து கொள்வதுதான் சிறந்தது என்கின்ற விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். லேசான எழுத்துக்கள் சின்ன உருவங்கள் இருந்தால் அது பிரச்சனை அல்ல. ஒரு சிந்தனையை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் குறிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு வாழ்வது பிள்ளைகள்ல தொழுவதற்கு வரக்கூடாது. அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இந்த தொழுகை கவனச்சிதறல் நடக்காமல் இருக்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம். சில நேரம் இந்த எங்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகள், என்னென்ன உபாதை ஏற்படலாம்? சிறுநீர் கழிக்க வேண்டிய உணர்வு, இந்த மாதிரியான உணர்வுகளோடு நாங்கள் உணர்வு தொழக்கூடாது. எல்லா இஷ்யூஸையும் மூட்டிச்சுட்டு ஃப்ரீயா வந்து நிற்கும் தொழுகை. அப்பதான் அந்த தொழுகையில உயிர் ஓட்டம் இருக்கும். உபாதைகளோட பசியோட தொழக்கூடாதுன்னு இஸ்லாத்துல சட்டம், பசியோட தொழக்கூடாது இஸ்லாத்துல. நோம்பு காலத்துல இல்ல, நோம்பு காலத்துல பசியோட தான் தொழணும். மற்ற காலங்கள்ல சாப்பாடு தயாரான நிலையில் தொழுவது மட்டும் வருத்தத்தக்க ஒரு விஷயம். சாப்பாடு ரெடியா இருக்கி தொலையும் போக்குறோம் என்றால் முற்படுத்த வேண்டியது சாப்பாட்டை தான். ஏனென்றா சாப்பாடை ரெடியா வச்சு கூட தொலை போனா சிந்தனையில் அலங்கரிக்கும் சாப்பாடுல. ஆகவே சாப்பாடு தயாரான நிலையில் முதலில் சாப்பிட்டு விட்டு தொழுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் உணவு தயாரான நிலையிலும் தொழுகையை நடத்தினார். அது அவங்களோட பக்குவம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னா, உணவு தயாரான நிலையில் நீங்கள் தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். தொழுகை கலாவாக போகுது, பாங்கு சொல்ல போகுது, 5 நிமிஷம் தான் இருக்கேன்னா ஆறுதலா சாப்பிட்டு போட்டு தொழுகை இல்லை. அங்க முதல்ல தொழுகை தான், அதுக்கு பிறகுதான் சாப்பாடு. அதோட பொதுவான நேரங்களில் உணவு தயாராகி சாப்பிடலாம் இருக்கிற நெல்லுங்க தொழுவிட்டு வர மட்டும் போகக்கூடாது. முதல்ல சாப்பிட்டு போட்டு தான் தொழுவும் என்பது முக்கியமான விஷயம். அந்த பசி இல்லை என்றால் நீங்கள் ஆறுதலா தொழுவுக்கு வந்து சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. பசியோடு உணவும் தயாரான நிலையில் தொழுவதை சொல்லலாம். ஏன் இதெல்லாம் இந்த சட்டங்கள் எல்லாம் கவனச்சிதறல் தொழுகையில வரக்கூடாது, கவனச்சிதறல் வரக்கூடாது. எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ். இயற்கை உபாதை அடக்கி கொண்டு தொழுகைக்கு வராதீர்கள், உணவு தயாரான நிலையில தொழுகைக்கு வராதீர்கள், வெங்காயம் வெள்ளை பூடு சாப்பிட்ட நிலையில் நீங்கள் அந்த வாசனையோடு பள்ளிக்கு வராதீர்கள். ஏன் சொன்னேன்? ஒரு ஆள் வெங்காயம் வெள்ளை கூட சாப்பிட்டு வருவார்,
அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை இன்னொரு ஆளுக்கு டிஸ்டர்ப் அவருடைய தொழுகை பாலாய். அப்ப அப்படியான அந்த இல்லா மனமும் பொருத்தமான மனத்தை தான் பூசிக்கொண்டு வரவும், அதுவும் சில நேரம் சிந்தனை கிளறக்கூடியதாக. எனவே தொழுகைக்காக போறது இந்த அடிப்படையில் எல்லாம் தான் போக வேண்டும். சல்லல்லாஹு சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒரு திரட்சியில தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த திரட்சியில சில உருவங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தொழுகையின் உயிரோட்டத்தை இது கெடுக்கிறதே, ஏன் நீ இங்கே கொழுகி வைத்தாய் என்று கேட்டார். உடனே அடுத்த நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை கலட்டி கால் தட்டியை தைத்து விட்டார். கால் தட்டியை தைத்து முன்னால் போட்டு விட்டார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் வராங்க, அதே புடவை அங்க தொங்கிட்டு இருந்த அந்த உருவம் போட்ட புடவை, அந்த புடவை இப்பொழுது கால் தட்டியாக இருக்கிறது, காலக்கூடிய தலையணையாக இருக்கிறது. அதுல கால தொடர்ச்சி சொல்லுவாங்க, இது அழகாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு சொன்னார். அப்ப அந்த திரட்சியில முன்னுக்கு தொங்குற அந்த திரட்சியில ரசூலுல்லாஹ் தொழுகையை பாழாக்கி இருக்கு. நம்ம யாரும் சொல்லல, அது எனக்கு அப்படி எல்லாம் வராதுன்னு நாம சொல்லல. ரசூலுல்லாஹ்வுக்கு தொங்கின திரட்சியில இருந்த உருவம் அவருடைய சிந்தனை கவன கலைப்பை செய்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்க ஏமாறுறோம். எனவேதான் கவனக்கலைப்பு இல்லாமல் தொழுவது உயிரோட்டத்துக்கு வழிவகுக்கும். அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கவனக்கலைப்பு இல்லாமல் தொழுவதை விரும்பக்கூடிய ஒருவர். அவர்கள் ஒரு நாள் தனது சொந்தமான பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு அழகான தோட்டத்திலே தொழுது கொண்டிருக்கின்ற போது ஒரு அழகான குருவி ஒன்று வந்து, ஒரு பறவை ஒன்று வந்து, குருவி மாதிரி ஒரு பறவை ஒன்று வந்து சிக்கிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள எங்க போற எதால பறக்கிறேன்னு தெரியாம அங்கும் இங்கும் பறந்து தெரிய ஆரம்பித்து விட்டது. இப்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தொழுகையினுடைய கவனம் பறவையிலே சிதறிவிட்டது. பார்வை அந்த பறவை அங்கே இங்கே ஓடி தெரிய டக்குனு சிந்தனை பறவை இல்லை, எங்க இருந்து வந்த பறவை, யாரா பறவை, எங்க போகுது டக்குனு நமக்கு அப்படித்தானே சிந்தனை வந்துவிடும். சிந்தனை வந்த உடனே அவர்கள் அந்த பறவையை கொஞ்சம் பார்த்துட்டு நின்றார். தொழுகிற நேரமே அவ்வாறு நின்று விட்டார்கள். இப்ப தொழுது இருக்கிற நேரம் இப்ப சந்தேகம் வந்து எத்தனை ரக்காத் தொழுதோம் என்ற ஒரு சந்தேகமும் அந்த நேரம் கவன சிதறல் நமக்கும் பல தடவை ஏற்படுது. எத்தனையோ தடவை நாம தொழுது கொண்டு என்ன எத்தனை ரக்காத் தொழுதோம் அந்த சந்தேகம் எத்தனை நேரம் நமக்கு வருது வாழ்க்கை. அது மாதிரி தொழுது கொண்டிருக்கிற போது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. காணாம போன பொருள் எல்லாம் ஞாபகம் வர்றது தொழுகையில. அது ஷைத்தான வேலை. ஷைத்தான் என்ன செய்வான்னா, நம்ம எதையெல்லாம் சிந்திக்காம இருக்கமோ அந்த சிந்தனைகளை எல்லாம் தூண்டிடுவாங்க தொழும்போது. நம்ம கவனம் இல்லாம தொழுதான். அப்ப நம்ம ஏற்கனவே தேடிட்டு இருந்த ஒரு பொருள் உஜர பேச்சே இந்த ஞாபகத்தை எங்க ஒண்ணு தந்துடுவான், தொழுகையில வச்சு தந்துடுவான். அப்ப என்ன நடக்கும், நம்ம சிந்தனை முழுக்க அங்கு போயிடும். அந்த நடந்த சம்பவம் கொண்டு வச்சது, அதை எடுக்காம வந்தது, மறந்தது என்று தொழுகை முழுக்க அந்த சிந்தனையிலே போய் முடிஞ்சு நம்மளை வழிகெடுத்துட்டான். நம்மளோட தொழுகோட உயிரோட்டது இல்லாம நாம தொழு. ஆகவே இவ்வாறு அந்த சிந்தனைகள் வந்த மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனை போன உடனே எத்தனை ரக்காத் தொழுதோம் என்கிறத மறந்து விட்டார்கள். இப்போது அவர்கள் தொழுகை முடிஞ்ச உடனே நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இன்னைக்கு தொழுதேன், தோட்டத்துல தொழுதேன், பறவை வந்தது, என்னுடைய கவனம் சிதறிவிட்டது, என்னுடைய தொழுகை சிதறிவிட்டது, எத்தனை ரக்காத் தொழுதோம் என்பதை கூட ஷைத்தான் எனக்கு மறக்கடித்து விட்டான், அது எனக்கு ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தி விட்டது. எனவே எனக்கு இப்போ ஒரு எண்ணம் வந்தது, இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விட வேண்டும், அதற்கு பின்னால் என்னுடைய தொழுகைகளை நான் உயிரோட்டமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விட்டார்கள் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொழுகையில் கவனம் திருப்புதல் என்ற தலைப்புக்கு கீழே இந்த சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு வந்து காட்டுறாங்க. தொழுகையோட உயிரோட்டத்துக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த விலை. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையோட உயிரோட்டத்துக்கு கொடுத்த விலை, பல பேரிச்ச மரங்கள் இருந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில சதக்கா செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? சதக்கா செய்யணும்ன்ற நோக்கத்துல சதக்கா செஞ்சாங்க. ஆனா அது பின்னணி அமைஞ்சது இந்த தொழுகையினுடைய உயிரோட்டம். நம்ம இந்த இடத்துல வச்சுதானே ஷைத்தான் என்னை வழிகெடுத்தான், என்னுடைய சிந்தனையை குழப்பினான். எனவே இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து ஷைத்தானை வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் பால் அவர்கள் அவ்வாறு செய்ததாக சொல்லப்படுகிறதை நாங்கள் ஆண் சஹாபாக்கள் மாத்திரமல்ல, சஹாபியாக்கள் கூட தொழுகையின் உயிரோட்டத்திலே திளைத்திருந்த வரலாறுகள் பல இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒற்றை வசனத்தில் உறைந்து போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் குர்ஆன் வசனங்களை வெறும் வார்த்தையாக படிக்கிறோம்.
ஆனால் அவர்கள் அதனை வாழ்க்கையாக பார்த்தார்கள். அதான் எங்களுக்கு நபித்தோழர்களுக்கும் இடையிலான அந்த வேறுபாடு. உர்வா இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் காலையில நான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக போனேன். அவர் யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொந்தம். உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொந்தக்காரர். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்பதற்காக நான் ஒரு நாள் காலையில அவர் வீட்டுக்கு போனேன். அவர்கள் துஹா தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். காலையிலே நம்ம தொழுகிறோமே துஹா தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ் நம் மீது கருணை சொரிந்தான், இன்னும் கொடிய நரக வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான் என்று வரக்கூடிய சூரா தூரினுடைய 27வது வசனத்தை தான் அவர் ஓதிக்கொண்டிருந்தார். நான் உண்ட போறேன், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தொழுதுட்டியாங்க, அவர் நம்முடைய சொந்தக்காரர், ரோட்டுக்குள்ள வளமையா போறது, சலாம் சொல்லிட்டு போறேன், தொழுதுட்டியாக காத்து தீபம் பக்கத்துல போய் இருக்கிறேன். அவர் சூரத்து தூரினுடைய 27வது வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார். அவர் தொழுகையை முடிச்சுட்டு வருவார் என்று காத்துக் கொண்டிருந்தேன். தொடர்ந்தும் சூரத்து தூரினுடைய 27வது வசனத்தை ஓதி 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 அழுது 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 துவா செய்து கொண்டு அவர்கள் நின்றார். அப்போ ஒரு 4-5 தடவைகள் ஓதினத்துக்கு பிறகு நான் முடிவெடுத்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொழுகை முடித்துருவான், அதற்கிடையிலே சந்தையிலே சில வேலை இருக்கிறது, சந்தைக்கு போய் நம்முடைய பர்சனல் வேலைகளை நாம் முடித்து விட்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு உடனே உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவரோட மகன் தான் உர்வா இப்னு ஸுபைர், உடனே உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சந்தைக்கு போயிட்டாங்க. சந்தைக்கு போய் நீண்ட நேரம் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு எல்லா பொருட்கள் வாங்கலாம் முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திச்சுட்டு போவோம்னு சொல்லி கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அதே ரக்அத்தில், அதே நிலையில், அதே சூரத்தி தூரினுடைய 27வது வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஓதிக்கொண்டே இருக்கிறார். அது இன்னொரு வசனம், ஆனால் அந்த வசனத்தை தாண்டி அவர்களால் செல்ல முடியவில்லை. அந்த வசனத்தையே ஓதி ஓதி கொள்கிறார். இந்த சஹாபாக்களோட தொழுகையில நாங்கள் காண்ற ஒரு ஸ்பெஷல் இதுதான். திருப்பி திருப்பி அதே வசனத்தை ஓதுவார். ஒரு வசனத்துல தாக்கம் அடைஞ்சு அதே ஊதி ஊதி அதிலேயே அந்த தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்வார்கள். நீண்ட நேரம் ஓதுவார்கள், ஆனால் குறைவாக ஊதி அதில் தாக்கம் அடைந்து கொள்வார்கள் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த சம்பவம் எங்களுக்கு காட்டுகின்றது. உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக நீண்ட நேரம் போயிட்டு வந்து கூட திருப்பி திருப்பி அதே வசனத்தை ஓதி அழுது கொண்டிருந்தார்கள். நான் திருப்பி சென்று விட்டு அவங்க எத்தனை மணிக்கு தொழுது முடிச்சாங்களோ தெரியாது. ஒரு வசனத்தில் ஒரு தொழுகை, ஒத்த வசனம் ஒரு தொழுகைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உர்வா இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்பி போனதாக அந்த வரலாற்றில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா அந்த வசனம் பேசின கருத்து அப்படி. அல்லாஹ் நம் மீது புரிந்த கருணையின் காரணமாகத்தான் கொடிய நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றினார். நாம செஞ்ச அமல் இபாதத்துகளால் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச ரஹமத்தின் காரணமாகத்தான் நரகத்திலிருந்து பூமிகளை காப்பாற்றுகிறான் என்று வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதினோடனே அல்லாஹ் நமக்கு செஞ்சிருந்த அருளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த போறோம் என்று நினைச்சு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது அழுது தொழுத ஒரு தொழுகை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஸுஹுத் என்கிற புத்தகத்திலேயும் இப்னு அபீ ஷைபா தன்னுடைய முஸன்னஃபிலேயும் இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறதை நாம பார்க்கலாம். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். மறுமையினுடைய நினைவால் நடுக்கம் ஏற்படுகின்ற ஒரு சஹாபியாக அவர் இருந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய புதல்வர் தான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் சுன்னாவை பின்பற்றத்துல அவர் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ரசூலுல்லாஹ் செய்த எல்லாத்தையும் செய்வார். இரண்டு செயல்கள் வந்தா ஃபிக்ஹ்ல இரண்டு செயற்பாடுகள் வந்துருக்கு. இது ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள், ரெண்டு விதமான அறிவிப்பு இருக்குன்னு சொன்னா இமாம்கள் எப்படி தெரியுமா அதை வெரிஃபை பண்ற? இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதில் எதை பின்பற்றினார்கள் என்று பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு அவர் சுன்னாவை அடியொட்டி பின்பற்றினோரா. ரெண்டு விதமான அறிவிப்பு வருது. அப்ப இதுல எது ஆக பின்பற்றுறதுக்கு உகந்தது என்று பார்க்கறதுக்கு எதை யாரை வச்சு தெரியுமா பார்க்கிறேன்? இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வச்சுதான். அவரோட நடைமுறை இல்லை, அவர் இப்படித்தான் இல்லை, அப்ப அதான் சரி என்று பல இமாம்கள் கருத்து சொல்லுகிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹுஜ்ஜாவாக கொண்டு, ஏனென்றால் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான மனிதராக வருகின்றார். எந்த நேரத்திலும் சுன்னத்துக்கு நெருக்கமான விடயங்களைத்தான் அவர்கள் செய்யக்கூடியவராக இருந்த ஒருவர். அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ்,
இமாம் தஹபி சியருல் ஆலம் நுபலாவுலையும் இந்த வரலாற்று சம்பவத்தை கொண்டு வருவாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை தொழுகையிலே சூரா முத்தஃபிஃபீன் வயலுல் லில் முத்தஃபிஃபீன் இந்த சூறாவை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதிலே ஒரு வசனம் ஒன்று வருகிறது, அகிலங்களின் இறைவனுக்கு முன்பாக மனிதர்கள் அனைவரும் விசாரணைக்காக நிற்கின்ற நாள். இப்படி ஒரு வசனம் வருகிறது. இந்த வசனம் வந்த உடனே அல்லாஹ் உலாயிக அன்னஹும் மபூஸூன் லியௌமின் அதீம், மகத்தான நாள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் எல்லா மனிதர்களும் அப்படியே வீற்றிருக்கிற அந்த நாள் என்ற இந்த வசனம் வருகிறது. அப்பதான் ஓத ஆரம்பிச்சார். 6வது வசனம், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா காலு அலன் நாஸி யஸ்தஃபூன் வ இதா காலு மவ்ஸூன் யுஃப்ஸிரூன் அலா யகுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன் ஓதிட்டார். அடுத்த வசனத்தை அவரால் ஓத முடியாது. யௌமின் அதீம், மகத்தான நாள் என்று வந்த உடனே யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால மனிதர்கள் எல்லாம் போய் நிற்பாங்களே என்று அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்தை ஓதின உடனே அவருடைய உள்ளம் அப்படியே அழுதுச்சு. அவரால் அதுக்கு முன்னால் ஓத முடியவில்லை. அகிலங்களின் இறைவனுக்கு முன்னால நிற்கிற அந்த பிரம்மாண்டமான காட்சி, மனிதர்கள் எல்லாம் அப்படியே வரிசையாக ரஹ்மானுக்கு முன்னால வீட்டிருக்கிற அந்த காட்சி அவருடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றது. அவருக்கு ஏற்பட்ட அந்த அச்ச உணர்வினால், அந்த மறுமையினுடைய திலுக்கத்தினால் மிக நீண்ட நேரம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த அழுகையின் உச்சத்தால் அவர்களுக்கு தலை சுற்று ஏற்பட்டு மூர்ச்சை நிலை ஏற்படுகின்ற அளவுக்கு, மயக்க நிலை ஏற்படுகின்ற அளவுக்கு அவர்கள் அதிகமாக அந்த வசனத்தினால் தாக்கமடைந்தார்கள். நம்ம எப்பயாவது இப்படி குர்ஆனினால் தாக்கமடைந்திருக்கிறோமா? சின்ன அழுகை எங்களுக்கு குர்ஆனை ஓதுகின்ற போது வருகிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த குர்ஆனினால, தொழுகையினால தாக்கம் அடைஞ்சாங்க. ஒரு சிங்கிள் வசனம், ஒரு வசனம், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால வந்து நிற்கணுமே என்று கேட்ட உடனே நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்கிறான், நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றான், நம்முடைய நன்மை தீமைகள் எல்லாம் அளக்கப்படுகின்றன, என்னுடைய நிலை என்ன சிந்திக்க ஆரம்பித்தால் அவரால் அதுக்காக ஓதைய முடியல, நிற்கவும் முடியல, அழ ஆரம்பித்து விட்டார். கடுமையாக அந்த வசனத்தை ஓதி ஓதி அழுகிறார். சில வரலாற்றாசிரியர் சொல்றாங்க, ஏனாம அவருக்கு மயக்கம் ஏற்படுகின்ற அளவுக்கு அதை அருமையாக அவர் மூர்ச்சியாகி போற அளவுக்கு அழுதார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய உயிரோட்டமான தொழுகைகள் இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்னாவுக்கு நெருக்கமானவர் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு நெருக்கமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதிகமான தஃப்சீர் விளக்கங்களை அறிந்து வைத்திருந்து மக்களுக்கு விளக்கிய ஒருவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆன்ல விளக்கம் என்று பெயர் சூட்டப்பட்ட ஒரு சஹாபி அவர்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை ஆழமா புரிஞ்சு வச்சிருந்த ஒரு ஆள். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் புகழ்பெற்ற தாபிகளில் ஒருவரான அபு ரஜா அல் உதாரிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்திருக்கிறேன். தொழுகையிலும் குர்ஆன் ஓதும் போதும் அவர்கள் தொடர்ந்தும் அழுதே இருப்பார்கள். தொழ ஆரம்பித்தாலும் அழுவார்கள், குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாலும் அழுதுவாங்க. ஏன்னா அவருக்கு குர்ஆன் எல்லா விளக்கமும் தெரியும். ரசூலுல்லாஹ்வோட கூட இருந்து 8 வயசுல குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சோம். 8 வயசு வருது. 8 வயசு நம்ம ஊர்ல 3ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை நினைச்சு பாருங்க, நம்ம ஊர்ல குர்ஆன் ஓதி முடிக்கிறேன் இல்ல 3ஆம் ஆண்டு. அவரு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற முஃபஸ்ஸிரா இருக்கும்போது அவருக்கு 8 வயசு தான். முதலாவது இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் சம்பந்தமாக இறங்கிய இதாஜா நஸ்ருல்லாஹ் என்கின்ற அந்த சூராவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் ஓரொரு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா, இந்த வசனத்துக்கு இது முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய வெற்றியை பற்றி தான் பேசுகிறது என்று எல்லோரும் விரும்பும் சஹாபாக்கள் எல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால சொன்னாங்க, இல்ல எனக்கு இதுக்கு ஒரு விளக்கம் தெரியும். என்ன விளக்கம்? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக போறார் என்பதை தான் இந்த வசனம் சொல்கிறது என்று சொன்னவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால தான் சொல்றார். ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பணி முடிஞ்சிச்சு, மக்கள் கூட்டமாக வந்துட்டாங்க, இனி அடுத்தது மரணம். எனவே அதற்கு முன்னால் இஸ்திக்பார் செய்து ரசூலுல்லாஹ்வை மரணத்துக்கு தயாராகும்படி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் என்று
இந்த விளக்கத்தை சொன்னவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்போது அவருக்கு வயசு வெறும் 8, 3ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை. நினைச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருந்தார். 8 வயசுல தான் நான் இந்த விளக்கத்தை சொன்னேன். அன்றிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்ற ஒரு பெரிய முஃபஸ்ஸிராக அவர் இருந்திருக்கிறார். அவர் குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டாலோ தொழ ஆரம்பித்து விட்டாலோ கடுமையாக அழுவார். இதனால அந்த தாபியை சொல்றார் என்னன்னா, அபூ ரஜா அல் உதாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அவர் அழுது அழுது இந்த தண்ணீர் விழுந்து விழுந்து இந்த கன்னத்துல, அவரோட கன்னத்துல செருப்புட வார் இருக்குமே 2 வார், அந்த மாதிரி அவர் இங்கால கன்னத்திலே சின்ன கோடு இருந்தது. எனக்கு தெரியும் அந்த கோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கடுமையான அழுகையின் காரணமாக தண்ணீர் தொடர்ந்து விடத்து விழுந்தால் கண்ணீர் விழ விழ என்ன செய்யும், காட்சிப்படும். எப்படி நாங்கள் தொடர்ந்து சுஜூது செய்ய நிறுத்தி காட்சிப்படுகிறதோ அது மாதிரி கண்ணீர் விழுந்து விழுந்து கண்ணமும் காட்சிப்பட்ட அடையாளம் தான் இது. அப்படி அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி வருகிறேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் தான் அவன கண்களுக்கு கீழே கண்ணங்கள்ல தேய்ந்து போன செருப்பு வாரை போல 2 ஆழமான அடையாளங்கள் பதிந்திருந்தன என்று அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தபரானியிலே ஃபவாயிது ஸஹாபாவிலே எல்லாம் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இப்படி சஹாபாக்களுடைய உயிரோட்டமிக்க தொழுகைகள் இருந்தன என்பதற்கு இதெல்லாம் பெரிய ஆதாரம். இறுதியாக ஒரு சம்பவத்தை பார்த்து முடிப்போம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம். மரண தருவாயிலும் தொழுகையில் ஏக்கம் அவர்களிடத்திலே இருந்தது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண தருவாயிலே அழுது கொண்டிருந்தார். அப்போது அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த ஏனைய நபித்தோழர்கள் கேட்டார்கள், உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்பது சர்வ நிச்சயமான ஒரு விடயம்தானே, அதற்காக ஏன் நீங்கள் இவ்வளவு அழுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதுக்கு நான் அழல்ல. கொளுத்தும் கோடை கால மதியங்களில் நோன்பு நோட்பதால் ஏற்படும் தாகத்தையும் கடும் குளிர்கால இரவுகளில் இறைவனுக்கு முன்னால் இரவு தொழுகையில் மணிக்கணக்கில் நிற்பதையும் நான் இழக்கப் போகிறேனே, அந்த இன்பம் இனி கிடைக்காதே என்பதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே சொன்னார்கள். என்ன இன்பமாக இருந்தது, கொளுத்துகின்ற வெயிலிலே பசியோடு நோன்பு இருப்பது, குளிரான இரவுகளிலே நீண்ட நேரம் நின்று தஹஜ்ஜத் தொழுவது. இந்த 2ம் எனக்கு மிஸ் ஆக போகுது என்னதான் என்ற கவலையை தவிர என்னுடைய சுகம், பிள்ளை, குடும்பம் இதையெல்லாம் இழந்து மௌத்தாகிறது என்பது எனக்கு கவலை இல்லை. அதுல கிடைச்ச அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்பதால் நான் அழுகிறேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த தொழுகையை நேசித்திருப்பார்கள். மௌத்தாகிற டைம்ல நாம் எதை மிஸ் பண்ணோம், நம்ம எல்லாரும் எதை மிஸ் பண்ணுவோம் என்பதை யோசிச்சு பார்ப்போம். நம்மளோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம், வைஃபை மிஸ் பண்ணுவோம், பிள்ளைகளை மிஸ் பண்ணுவோம், அம்மா மிஸ் பண்ணுவோம், பாப்பா மிஸ் பண்ணுவோம், தொழிலை மிஸ் பண்ணுவோம், எத்தனையோ விஷயங்களை நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஆனால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிஸ் பண்ணது 2 விஷயம். ஒன்று, தகிக்கிற வெயில்ல தாகத்தோடு இருக்கிற நோன்பு, கடுமையான குளிர்ல நின்று வணங்குகின்ற தஹஜ்ஜத். இந்த 2ம் தான் என்னுடைய மிஸ்ஸிங். எனவே தான் நான் கவலைப்படுகிறேன் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய தொழுகைகளை உயிரோட்டமாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த 11 சஹாபாக்களினுடைய சம்பவங்களும் சொல்லி இன்னும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபித்தோழருடைய வாழ்க்கையை தேட தேட அவருடைய தொழுகைகள் இருந்து உயிரோட்டத்தை பற்றி இன்னும் பேசுறது நோக்கம் இல்லை. எங்களோட வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வளவு எங்களுக்கு தாராளமாக போதும். எங்களுடைய தொழுகைகளை உயிரோட்டமாக்கிக் கொள்வதுதான் ஆகப்பெரிய தரவி. வேறு ஒன்றுக்கு யாரோட தொழுகை உயிரோட்டமாயிட்டோ, யாரோட தொழுகை அழுகையோடு இணைந்து விட்டதோ, யாருடைய தொழுகை ஆத்மாவுக்கான மேராஜாக மாறிவிட்டதோ அவர்களுக்கு ஒரு பயானும் தேவை, அவரை மாத்திரத்துக்கு ஒரு தரதியாவும் தேவை, அவரை மாத்திரத்துக்கு எந்த ஒரு ஆன்மீக அமர்வும் தேவை. அந்த தொழுகை போதும், அவர் வாழ்க்கை சீரான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். உண்மையான தொழுகை ஒரு மனுஷனை பாவத்தை விட்டு தடுக்கிறதுக்கு போதும். நான் சொல்லுவேன், குர்ஆன்ல ஒரு உண்மையான தொழுகை ஒரு மனுஷனை ஆத்மீக பரிபக்குவப்படுத்துவதற்கு போதும். வேற எதுவும் தேவையில்லை, வேற எந்த உபதேசங்களும் தேவையில்லை. ஒரு மனுஷன் அவனோட தொழுகை உயிரோட்டம் ஆயிட்டு சொன்னால் மற்ற எல்லாம். இன்றைக்கு என்ன பிரச்சனை, அளவுக்கு அதிகமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது, அளவுக்கு அதிகமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசலின் கட்டடங்களும் அதனுடைய அலங்காரங்களும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆனால் பள்ளிவாசல் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் நிறைவேறிச்சா?
தொழுகையாளிகள் ஹுஷூவோடு ஹுதுவோடு உள்ளச்சத்தோடு தொழுகின்ற தொழுகையாளிகளை இந்த பள்ளிவாயல்கள் உருவாக்கியதா? அப்படிப்பட்ட தொழுகைகள் நடக்கின்றதா என்பது கேள்வி. அல்லாஹ் மிக அறிந்தவன், உள்ளங்களை அறிந்தவன். அல்லாஹ் எத்தனை பேர் உயிரோட்டத்தோட உள்ளச்சத்தோடு தொழுகிறான் எங்களுக்கு வெளியிலிருந்து பார்த்து சொல்ல முடியாது. அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனால் உயிரோட்டமும் உள்ளச்சமும் நிறைந்த தொழுகைகள் இருந்திருந்தால் அதனுடைய வெளிப்பாடு சமூகத்தில் இருந்திருக்க வேண்டும். மானக்கேடான வெறுக்கத்தக்க பாவங்கள் எல்லாம் சமூகத்தில் குறைந்து கொண்டு போயிருக்க வேண்டும். பள்ளிவாசல்கள் அதிகரிக்க அதிகரிக்க, தொழுகையாளிகள் அதிகரிக்க அதிகரிக்க சமூகத்தின் அநீதிகள், அநியாயங்கள், சமூக சீர்கேடுகள் குறைந்து கொண்டு போயிருக்க வேண்டுமே. தொழுகிறாங்க ஆனா எல்லா பாவமும் செய்யறாங்க என்றால் அது தொழுகையே இல்லை என்பதுதான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு சொல்லுவது செய்யும். அவ்வளவு பாவங்கள் செஞ்சு கொண்டு இந்த ஜாகிலிய சமுதாயம் அதுல இருந்து வந்தாக்கள் தான் எல்லா சாபாக்கள் மதுபான கப்போட இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இரவு நேரத்துல மது அறிந்து விட்டு போராட்டத்துக்கு போன சஹாபாக்கள் நீங்கிறாங்க. அப்படி பாவங்களுக்குள்ள இருந்து வந்த நபித்தோழர்கள், தன்னை பிள்ளை உயிரோடு புதைச்ச சஹாபாக்கள் நீங்கிறாங்க. வட்டியை தொழிலாக கொண்டவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் மாத்தினார்கள், எப்படி இவங்கெல்லாம் எவ்வளவு உயரிய மனிதர்களாக மாறினார்கள்? தொழுகதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த தொழுகையும் அதுல இருந்த உயிரோட்டமும் அதை அவங்க தொழ அவங்க உள்ளங்கள்ல ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்கங்கள் தான் அப்படி ஒரு உன்னதமான சஹாபா சமுதாயத்தை உருவாக்கியது அந்த தொழுகை தான் என்பதில் எந்த மாற்று கருத்து. ஏன்னா ரசூலுல்லாஹ் 10 நிமிஷத்துக்கு மேல பேசினேங்கிறதுக்கு எந்த ஆதாரமும். ரசூலுல்லாஹ் வெறுதி ஹஜ்ஜத்துல் வதாவினுடைய உரை ரசூலுல்லாஹ் பேசினது வெறும் 5 நிமிஷம். 1,00,000 சொச்சம் சஹாபாக்கள் கூடி இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பேசினது உரையை நீங்க எடுத்தா A4 தாள்ல ஒரு தாளும் வராது, டைப் பண்ணி. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதா உரை அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் பேசினது குறை. அப்ப அந்த சமூகத்துக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த தர்பியத் தாமதமானதாக கணக்கில் பேசியிருந்தோம். ரசூலுல்லாஹ் பேசினது ரொம்ப குறை. அதை ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டிருந்த ஒரு அருள் ஜவாமியுல் கலீம், கொஞ்சம் வார்த்தைகள் போதும் பெரிய விஷயங்களை பேசிடுவாங்க. அல்லாஹ் தஆலா இன்னி ஊதீது ஜவாமியுல் கலீம், நான் பொருட்செறிவும் கருத்தாளமும் மிக்க பேச்சாற்றலை அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அவங்களுக்குரிய ஒரு இயல்பு, நமக்கு அது கிடையாது. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஸ்பீச் குத்துபா கூட மிக நீளமான குத்துபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்த்தவே இல்லை. மிக சுருக்கமாக தான் பேசுவாங்க. ஏனென்னா அந்த சமூகத்துல தாக்கத்தை தொழுகையில தான் அவங்க வச்சிருக்காங்க. நான் தொழுவிச்ச நேரம் ரசூலுல்லாஹ் தொழுகைகளை பாருங்க மிக நீளமானதாக, மிக தாக்கபூர்வமானதாக, மிக உணர்வுபூர்வமானதாகத்தான் இருந்திருக்கிறது. தொழுகையை கொண்டுதான் உதவி தேடுங்கள் ஏன் குர்ஆன் சொல்கிறது? தொழுகையை கொண்டு நீங்கள் ஆத்ம சாந்தி அடைங்கள் ஏன் குர்ஆன் சொல்கிறது? தொழுகை தான் எல்லாம். எனவேதான் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை பார்க்கிறோம். எனவே வல்ல அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் உயிரோட்டம் மிக்க தொழுகைகளை தொழக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆக்கியருள்வானாக. எங்களுடைய உள்ளங்களை மென்மையாக்கி குர்ஆனினால் தொழுகையினால் தாக்கமடையக்கூடிய உணர்வு மிக்க உயிரோட்டம் மிக்க உள்ளங்களாக அல்லாஹ் என்னுடைய உள்ளங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் சஹாபாக்களினுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னும் ஒரு பண்பை எடுத்து அதிலே நபித்தோழர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு இருந்தார்கள் என்கின்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் ஆலோசிப்போம். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் பேசுகிறோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.